அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். எக்கில் அது அந்த மயோனைஸ் பண்ணும்போது அது நிறைய அளவில் உடல் ரீதியாக பல்வேறு நோய் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனால் அதுக்கு ஓராண்டு காலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குழந்தைகள் பெரிய அளவில் விரும்பி உண்ணுகிறார்கள். அதனால் பாதிப்பு குழந்தைகளுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பில் அதற்கு ஓராண்டு காலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா டெய்லியும் கூட இருக்குங்க. இன்னைக்கு கூட 10-20 பேருக்கு இருக்கும். அது 3 பேர்னு அன்றைக்கி செய்தி வந்திருக்கு. டெய்லியுமே 10-20 பேருக்கு வந்திருக்கும். கொரோனாங்கிறது 2019 வந்த கொரோனா இல்லை. 2019 வந்த கொரோனா வேறு. அதுக்கப்புறம் தான் கொரோனாங்கிறது ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா ப்ளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான் இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் உருமாற்றம் பெற்று இப்போ அதோட வீரியம் குறைஞ்சி போச்சு. இப்போ கொரோனா உங்களுக்கு கூட இருக்கலாம், ஆனால் அதனால் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. சின்னதாக ஒரு சளி அந்த மாதிரி போயிடும். அதனால் ஒன்றும் பதட்டம் அடைய வேண்டியதில்லை. இந்த வெயில் காலங்களில் மருத்துவமனைகளில் நம்ம என்ன மாதிரியான முன்னேற்பாடு இல்லை, இது சம்மந்தமாக ஏற்கனவே 2-3 நாட்டி சொல்லியிருக்கிறேன். நம்ம சொல்லவே தான் வெயிலே வரமாட்டேங்குது. ஏப்ரல் முதல் வாரத்திலே சொன்னோம், ஏப்ரல் முழுக்க வெயிலே காணோம். இருந்தாலும் கூட வெயிலுக்கு தற்காப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. தர்பூசணி, இந்த மாதிரியான மோர், இளநீர், இந்த மாதிரியான பானங்களை, அதாவது நீர் சத்து மிகுந்த பொருட்களை உண்ண வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். வெயில் அதிகமாக அந்த மே மாதம் அதிகமாக வெயில் வந்துச்சுன்னா, அது இந்த கத்திரி வெயிலெலாம் வந்துச்சுன்னா காலையிலேருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் இந்த வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் அதிகமாக தேவையில்லாமல் வெளியில் வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம். தமிழகத்தில் மயோனிஸ் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருப்பதால் தடை விதிப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அதில் தேவையில்லாத ஃபேட் இருக்குது. அப்புறம் அதோட ப்ராசஸ் பண்ணுற விதத்தை பற்றிலாம் முன்னாடி தெரிஞ்சனால நாங்கள் சாப்பிட்றதில்ல. இதை தடை பண்ணது ஆக்சுவலாக நல்லது தான். எல்லாருமே இது சாப்பிடாமல் இருக்கிறது உடம்புக்கு நல்லது தான். அது நல்லது தான். அதை நிறையா யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிறனால நிறையா ப்ராப்ளம்லாம் ஆகுது. அதில் நிறையா இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறனால அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒமேகா ஃபேட் அதில் அதிகமாக இருக்குது. அதனால சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட வெயிட் ஜாஸ்தி ஆகிடுது. ஹை பிபி, சுகர், அந்த மாதிரியான ஹார்ட் ப்ராப்ளம்லாம் நிறையா வருது. மயோனஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ இருக்கிற பொருளை பார்த்திங்கன்னா மயோனஸுங்கிறது ஒரு இதாக இருக்குது சைடிஷில். அதில் குழந்தைகள் விரும்பி அதையும் சாப்பிட்றாங்க. அதனால் நல்ல பிராண்டாக இருந்தால் ஓகே. மயோனஸுங்கிறது இப்போ அது இல்லாமல் சாப்பிட முடியல எந்த பொருளுமே. அதனால் குவாலிட்டியான பொருளை கொடுத்திங்கன்னா உடம்புக்கு நல்லதாக இருந்தால் மயோனஸ் இது சாப்பிட்றோம். முழுமையாக தடை பண்ணிங்கன்னா அது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பொருளாக அது இது பண்ணுறாங்க. நிறைய பேர் இளைஞர்கள்லாம் எல்லாருமே சாப்பிட்றதோ மைனஸ் விரும்பி சாப்பிட்றாங்க. அப்படிங்கிற நேரத்தில் இப்படி தடை பண்ணியிருக்காங்க. நல்லா பிராண்டாக வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.